Hello viewers, welcome to Aparna Super Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்ம ட்ரெடிஷனலான ஸ்வீட் ரெசிபி அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் அதை வந்து ரேஷன் பச்சரிசில செஞ்சிருக்கேன். அவ்வளோ சாஃப்ட்டா வந்துச்சுங்க. இதுல சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1/4 கப்படி உலக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து 100 கிராமுக்கு மேலே வந்து பிடிக்கும் இந்த அரிசி வந்து. ஸோ அதில் வந்து ஒரு உலக்கு எடுத்து நான் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பாத்திரத்தில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உலக்கு சைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 12லேருந்து 13 அதிரசம் வரைக்கும் வரும். சரி, நான் வந்து கம்மியான குவான்டிட்டி தான் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஊற வைக்க போகிறேங்க. அதாவது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வைக்க போகிறேன். அதனால் இது வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருலாங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த வட்டம் ரேஷனில் கொடுத்தது. ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு 2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழிச்சு இதுக்கு தண்ணி எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து அரிசியில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வேட்டி துணி தான் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் கிளாத் எடுத்து இதை ஃபுல்லாக பரப்பிட போகிறேன். வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு காய வைக்கணும் அவசியம் இல்லை. சும்மா வந்து ஒரு ஃபேனில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம காய விட்டு எடுத்தால் போதும். ஸோ அதனால் வந்து லைட்டாக பரப்பி விட்டு ஃபேன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து காய்ச்சோம்னா கிறிஸ்பி ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு காய விடக்கூடாது. கொஞ்சம் வந்து ஈரத்தன்மை வந்து இருக்கணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து லைட்டாக ஈரமாக தான் இருக்குது, ஆனால் வந்து கையில் ஒட்டாமல் இருக்குது. ஸோ இதான் வந்து முதலாவது ஸ்டெப். ஸோ அரிசி வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும். ஸோ இந்த பக்குவத்தில் இருக்கும் போதே நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்து நல்லா வந்து மையம் அரைச்சிக்க போகிறேன். ஸோ இதே வந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்த அரிசி அப்படின்னா நம்ம வந்து மாவில் தான் குடிச்சு அரைச்சி எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து விட்டு நான் வந்து போட்டு நம்ம நைஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நைஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம சளிச்சு தான் வந்து மாவு வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து மாவில் எந்த விதமான கட்டியுமே இருக்காது. நமக்கு அதிரசம் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ சலிக்க மாவு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விட ஆரம்பிக்கும். ஸோ வந்து நான் ஃபுல்லாக சலிச்சு எடுக்க போகிறேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க அது ஃபுல்லாக வந்து சளிச்சு முடிக்கிறதுக்கு. சளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியாக லைட்டாக வந்துருக்குது. ஸோ இதை வந்து திரும்ப வேணால் நம்ம வந்து போட்டு கூட ஆச்சுன்னா நான் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ணலை, அப்படியே வந்து இது வந்து தனியாக விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் இல்லைனா சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சுக்குத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறதுங்க. நான் இன்றைக்கி வந்து பாகு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட குவான்டிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் எந்த உலக்கில் வந்து அரிசி வந்து அளந்து போட்டனோ அதில் வந்து 3/4% வந்து நான் வந்து இந்த வெல்லத்தை வந்து சேர்க்க போகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் சேர்த்துக்கோங்க. இதான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் வெல்லம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம என்ன வந்து அடுப்பு வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தண்ணி இந்த வெல்லம் இலைகளுக்கு தண்ணி இன்னும் நிறையா வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து. ஸோ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்டர் செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெல்லம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்க்கும் போது வெல்லம் வந்து தனியாக வந்து சாக்லேட் மாதிரி தனியாக வந்து ஒட்டிக்கிடும், தண்ணியோட வந்து சேராது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஜெல்லி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து அதிரசத்துக்கான கரெக்டான பக்குவம். ஸோ இந்த மாதிரி தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் வெல்லம் வந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வெல்லத்தை வந்து இப்போ நம்ம வந்து தனியாக வந்து இந்த பாகை வந்து ஊற்ற போகிறாங்க மாவில். ஸோ ஒரு ஆள் வந்து கிண்டணும், ஒரு ஆள் வந்து ஊற்றணும். ஸோ வெல்லம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேருங்க. நம்ம ஃபுல்லாக திடீர்னு வந்து சேர்த்தணும் அப்படின்னா சில நேரம் வந்து மாவு வந்து ரொம்ப தனியாக போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு விட வந்து கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி வந்து நல்லா திக்காக இருக்கணும் மாவு வந்து. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டான பக்குவம் நமக்கு வந்து. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெல்லத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சொன்னேன் அப்படின்னா சில நேரம் வந்து மொத்தமாக நம்ம சேர்க்கும் போது மாவு ரொம்ப வந்து தண்ணியாக ஒன்றுமே செய்ய முடியாது, பதம் வராது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பாகு வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வந்து நம்ம ஆற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, இல்லை ஏதாவது எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு பின்பக்கம் வந்து ப்ரெஸ் பண்ணி லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும் மீட்டாப்பில். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து தடவி விட்டுக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 12 மணி நேரத்துக்கு நல்லா வந்து இது வந்து அப்படியே ஊறட்டும். மாவு நல்லா கெட்டியாயிடும். ஸோ ஒரு 12 மணி நேரம் ஆகிடுச்சு. 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும். நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து வெள்ளைப்பாகு வந்து மாவெல்லாம் நல்லா அரிசியோட மாவோட சேர்ந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த மாவு வந்து கெட்டியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த அதிரசம் வந்து நல்லா வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிரச்சனை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவை கரெக்டாக வந்து பர்ஃபெக்டான ஷேப் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நல்லா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக சூடு பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக ஒரு லேயர் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து செவந்து வருதா, எந்த கலரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வந்து பொரிஞ்சு செவந்து வருது. ஸோ அடுப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அதிரசம் நம்ம வந்து போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து மாற்றி வச்சுருந்தோங்க அடுப்பை வந்து. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம லேசாக வந்து இந்த மாதிரி தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து தின்னா உருட்டணும் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. அதிரசம் வந்து கொஞ்சமாக வந்து தடிமண்ணாக இருக்கணும். ஸோ இப்போ சேர்த்துடலாம். ஸோ நம்ம டக்குன்னு வந்து திருப்பி விட்டுடலாம். ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இது வந்து எவ்வளோ டேஸ்டியாக சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து இதை உடச்சி காமிக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதிரசத்துக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, அதிரசம் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் பிடிக்கும். அதனால வந்து இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கரண்டி வச்சு அமர்த்தி எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ அதிரசம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. அதிரசம் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வந்து மாற்றிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போது ஸோ அதிரசம் வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து அது மேலே வந்து வச்சு இந்த கண்டிஷனை ப்ரெஸ் பண்ணால் ஆயில் வந்து ஃபில்டர் ஆகிடுங்க. ஸோ 2 தடவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதிரசம் வந்து அதிகமாக எண்ணெய் பிடிக்கும். அதனால தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஓட்டையோடு வந்து போட்டிருக்கேங்க. சரி, லைட்டாக வந்து ஃபிங்கர் வச்சு சென்டர் இந்த ஓட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உப்பி வரும் நமக்கு வந்து அந்த அதிரசம் போடும்போது. அதுதான் வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான டெக்ஸ்சர் கூட. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்பயும் போல் வந்து எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்ம போடும்போது தட்டி இருக்கும்போது எவ்வளோ தின்னாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் இதுலேருந்து ஒரு அதிரசத்தை பிச்சு காமிக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், வாவ், பாருங்கள் அந்த வெள்ளம் வந்து எவ்வளோ கரெக்டாக செட் ஆகிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லேயர் மேலேயும் அவ்வளோ அழகாக கூட்டாக இருக்குது. ரேஷன் அரிசியில் இவ்வளோ அழகாக சூப்பராக அதிரசம் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வர தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.